வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபியான ஒரு அதிரசம் எப்படி பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு பவுலில் 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி தாங்க எடுத்திருக்கேன். இந்த 2 டம்ளர் பச்சரிசியை நல்லா தண்ணி ஊற்றி 4-5 டைம் நல்லா கழுவி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 2 hours ஊற வச்சுருங்க. இப்போ அதே 2 டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லத்தை நல்லா தட்டி உதிராக எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்களும் அதே மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. அதுதான் கரெக்டான அளவு தெரியும். 2 டம்ளருக்கு 2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் முதல்ல கரைச்சி வச்சுக்கிறேன் நான் வெல்லத்தை. ஏன்னா அர்ஜெண்ட்டாக இதை பண்ண முடியாதுங்க. முன்னாடியே இதை கரைச்சி வச்சுருங்க. ஏன்னா கரைக்கிறதுக்கே டைம் ஆகும். அதனால் இந்த மாதிரி இப்போ நான் கரைச்சிட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறேன். ஏன்னா பாகில் அடியில் நல்லா மண் இருக்குங்க, மண் கல்லெல்லாம் இருக்கும். நீங்கள் அப்படியே சேர்த்துட்டிங்கன்னா அதிரசத்தில் அந்த கல்லெல்லாம் சேர்ந்துக்கிறோம். ஒரு நேரம் வெடிக்க ஆரம்பிச்சிரும். இன்னொன்று கல் இருக்கும். அதனாலங்க இப்போ நான் அதை வடிகட்டி எடுத்து வச்சுட்டு நம்ம அதுக்குள்ளே அந்த அரிசி ஊறிடுச்சு. அந்த அரிசி 2 hours ஊற வச்சேங்க. ஊற வச்சு ஊறிடுச்சு. அதை எடுத்து நல்லா காய வச்சுக்கிறேன். நீங்கள் ஒரு 10லேருந்து 15 நிமிஷமாவது இது கண்டிப்பாக காயணும். இது எப்படி பதம் இருக்கணும்னா, இப்போ பாருங்கள் காஞ்சிருச்சு. அதை நீங்கள் எடுத்திங்கன்னா கையில் அரிசி ஒட்டணும். ஆனால் தண்ணி இருக்கக்கூடாது, கையில் தண்ணி ஒட்டக்கூடாது. இதுதாங்க பதம். இப்போ நான் திருப்பி எடுக்கிறேன் பாருங்கள். அரிசி கையில் ஒட்டும், ஆனால் தண்ணி இருக்காது. இதுதான் பதம். நீங்கள் காட்டன் துணியில் வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ அதை நான் மிக்சியில் திரிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சளிச்சு எடுத்துக்கிறேன். சளிச்சு எடுத்து ஒரு பவுலில் அமுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈரப்பதம் போகாது. இப்போ நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடியும் 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் நான் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வாடையாக இருக்கும். சுக்கு வயிற்று வலி அந்த மாதிரிலாம் எதுவும் வராதுங்க. அதுக்காக இப்போ அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு பதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தக்காளி பதம்னு சொல்லுவாங்க, அந்தளவுக்கு வரணும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தை வச்சுக்கோங்க. வச்சு அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பாருங்கங்க. இப்போ இது பாருங்கள், ஒன்றா சேர்த்தா அப்படி நிற்கிது பாருங்கள். இதுதாங்க பதம். நீங்கள் எடுத்து கையில் எடுக்கிறவங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கையில் எடுத்துகிட்டு அப்படி விடுவாங்க. இதுதாங்க தக்காளி பதம். நீங்கள் எடுத்து நகட்டினாலும் அது நகலாது. அப்படி நீங்கள் விட்டிங்கனாலும் அதே மாதிரி தக்காளி பதம் அதே மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்திங்கனாலும் அதே இடத்துல நிற்குங்க. இதுதான் பதம். இந்த பதம் வந்ததுக்கப்புறம் அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அவ்வளோதாங்க. அதை இறக்கிட்டு நம்ம மாவு திரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, வேறு ஒரு பாத்திரம் எடுத்து அதில் கொஞ்சம் மாவு கொஞ்சம் பாகு போட்டு கிளறிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களா இருந்தால் அளவு நம்மளுக்கு தெரியாதுங்க. அதனால தண்ணியாக போயிடும். ஒரு சில நேரம் பாகு கம்மியாக போயிடும், ஒரு சில நேரம் மாவு கம்மியாக போயிடும். அதனால் வேறு ஒரு பவுலில் நான் பாருங்கள் மாவு தனியாக வச்சுருக்கேன், பாகு தனியாக வச்சுருக்கேன். கொஞ்சம் மாவு போடுறேன், கொஞ்சம் பாகு ஊற்றுறேன். அந்த மாதிரி கிளறி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் மாவு கொஞ்சம் போட்டு இது போட்டு கிளறியிருக்கேன். எந்த அளவுக்குனா நீங்கள் கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டி தட்டாமல் இருக்குங்க. அதனால் இந்த பதத்துக்கு வந்துடணும். நீங்கள் எப்படின்னா இட்லி மாவுக்கு அரைப்பீங்க இல்லையா, அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். இட்லி பதம் ரொம்ப கட்டியாக இருக்கும். நீங்கள் அதை விட கொஞ்சம் இந்த பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் விட்டிங்கன்னா கீழே விழுகணுங்க. அதுதான் பதம். அந்தளவுக்கு ரொம்ப கெட்டியாக போட்டிங்கன்னா கல் மாதிரி ஆயிரும். அதுக்காக இப்போ நான் ஒரு கையளவுக்கு எள் எடுத்து அது கூட சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணாட்டி அதை ஸ்கிப் பண்ணிடலாம். எள் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ 2 days அதை ஒரு துணி போட்டு மூடி வச்சுருங்க. நீங்கள் தட்டு போட்டு மூடினீங்கன்னா வேர்த்து கெட்டு போயிடும். ஒரு துணி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ 2 நாள் கழித்து எடுத்துருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கும் மாவு. நல்லா அதே மாதிரி மெதுன்னு இருக்குங்க. இப்போ ஒரு கடாயை நம்ம சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணி அது எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நான் அந்த அதிரசத்தை தட்டி போட்டிருக்கேன். அந்த அதிரசம் பாருங்கள், போட்டவுடனே கொஞ்ச நேரத்துலேயே மேலே எலும்பி வந்துருச்சு. நீங்கள் கரெக்டான பதம் எல்லாம் கரெக்டாக போட்டிருந்தீங்க, மாவெல்லாம் கரெக்டாக இருக்குது, பதம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதிரசம் சூப்பராக வருங்க. நீங்கள் போட்டவுடனே அப்படி மேலே எலும்பி வந்துடும். இல்லைன்னா அடியில் ஒட்டிக்கிறோம், மாவு பிரிஞ்சு வந்துடும். ஏதாவது ஒரு பதம் சரியில்லைன்னா அந்த மாதிரி வந்துடுங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. இதே மாதிரி எல்லா இதையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தட்டிக்கலாம். நான் ஓட்டை போட்டும் போட்டு காட்டுறேன், இல்லாமலும் போடுறேன் பாருங்கள். ஓட்டை இல்லாமலும் நீங்கள் ஓட்டை போடாமல் சென்டரில் ஓட்டை போடாமல் அப்படியே கூட தட்டிக்கலாம். தட்டி அப்படியே போட்டிங்கன்னா நல்லா உப்பி நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும். இங்கே பாருங்கள் எப்படி உப்பி வந்திருக்குன்னு. 2 செகண்டில் வெந்துருங்க. நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சூடு பண்ணக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க. அதை எடுத்த உடனே ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் தொடவே என்ன இவ்வளோ கொலன்னு இருக்க மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஆற விட்டுட்டிங்கன்னா சூப்பராக கொஞ்சம் கெட்டியாயிரும். கொஞ்சம் மொறுமொறுன்னே இருக்குங்க. நீங்கள் ஒரு நாள் கழித்து எடுத்தாலும் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அதுதான். இப்போ நீங்கள் மாவில் சப்போஸ் மாவு ஜாஸ்தியாக போயிடுச்சு, இல்லை பாகு ஜாஸ்தியாக போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி பச்சரிசி இன்னும் கொஞ்சம் ஊற வச்சு அதே மாதிரி அரைச்சி சளிச்சு அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து கிளறி போட்டிங்கன்னா சூப்பராக வரும்.
பாகு கம்மியாக போயிடுச்சு அப்படின்னா அதே மாதிரி நீங்கள் பாகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதே பதம் தக்காளி பதத்தில் பாகு ரெடி பண்ணி பாகு அது கூட சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டு பதம் வந்துடும். நீங்கள் சும்மா வெறும் மாவை பச்சரிசி மாவு ஏதோ ஒன்று சேர்த்திங்கன்னா வராதுங்க, பிரிஞ்சு வந்துடும். இதே மெத்தடில் பண்ணுங்கள். இப்போ நம்ம அதிரசம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் பெருசாக ஓட்டை போட்டும் அதிரசம் போட்டேன், ஓட்டை இல்லாமலும் போட்டேன், சின்னதாக ஓட்டை போட்டு எந்த ஷேப்பில் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில்